அழுகு பலனெல்லாம் இழந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கும் இல்ல, அது காத்திருக்கும், வெயிட் பண்ணும். எதுக்கு தெரியுங்களா? 40 வருஷம் வாழ்ந்து அது ரகுகளெல்லாம் ரக்கையெல்லாம் விழுந்து போய் பலவீனமாய் அது ஒரு கண்மலை உச்சியில போய் உட்கார்ந்து புதிய ரெக்கை வர வரைக்கும் வெயிட் பண்ணும், காத்திருக்கும், வெயிட் பண்ணும். எதுக்கு தெரியுங்களா? ஒவ்வொரு ரெக்கையா முளைக்கும், ஒவ்வொரு ரெக்கையா முளைக்கும். அதோடைய அழகெல்லாம் கொத்தி 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 அதை உடைச்சிருமா. அப்பதான் புதிய அந்த ஷார்ப்பான அழகு முளைக்குமா. அதே மாதிரி நாமளும் தேவனுக்காக காத்திருக்கணும். இந்த வருஷத்துல என்ன பண்ணணும்? புதிய பலனுக்காக காத்திருக்கணும், ஆண்டவருடைய கிருபைக்காக காத்திருக்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கணும். 2 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. வேதம் சொல்லுது, புது பலன் அடைய வேண்டும்னா கர்த்தருக்காக காத்திருக்கணும். புது பலனை பெற்றுக்கொண்டா இறக்கையை அடைக்க முடியும், சட்டைகளை அடிச்சு உயர எழும்பணும். ஆமென் சொல்லுங்க. எங்க போக முடியும்? உயர எழும்பணும். பாருங்க, எல்லாரும் இப்படிதான் பார்க்கணும். உங்களை எப்படி பார்க்கணும்? மேல போனா எப்படி பார்க்கணும்? இப்படிதான் பார்க்கணும். உங்க வீடு இப்படி இருக்கா? இப்படி பார்க்க கர்த்தர் வைப்பாரு. உன் வாழ்க்கை இப்படி இருக்கா? இப்படி அண்ணாந்து பார்க்க வைப்பாரு. உன் சொந்த பந்தங்கள் எல்லாம் உன்னை கீழே பார்த்துட்டு இருக்கிறாங்களா? இனி மேல பார்க்க கர்த்தர் வைப்பாரு. உன்னை கர்த்தர் உயர பறக்க செய்ய போறாரு. ஆமென் சொல்லுங்க. உயர பறக்க செய்வாரு. கர்த்தர் உன்னை உயர கொண்டு போகணுமா? அவர் சமூகத்துல காத்திருக்கணும். என்ன பண்ணணும்? அவர்கிட்ட காத்திரு, மனுஷன்ட்ட போய் காத்திருக்க வேண்டாம். நம்பர் 1, ரக்க ஒவ்வொரு நாளும் முளைக்க வெயிட் பண்ணணும். இல்ல, ஒரு தடவை அடிச்சா கொஞ்சம் தூரம் போகும், இன்னொரு தடவை அடிச்சா கொஞ்சம் தூரம் போகும், அப்படி அடிச்சுட்டே இருக்கும். எவ்வளவு உயரம் வேணுமோ அவ்வளவு அடிக்கும். இல்ல, அவ்வளவு உயரத்துக்கு போகும். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தில் காத்திருந்து புதிய கிருபையும் புதிய பலத்தையும் பெற்றுக்கொள்ளணும். இந்த வருஷத்துல என்ன பண்ணணும்?